திமுக எங்கேயோ பேசியிருப்பாங்க போல இருக்கு, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம். அது ஒவ்வொரு கட்சியும் அப்படி சொல்றது உண்டு. இவர் என்ன பேசியிருக்காருன்னா 200 தொகுதியை கைப்பற்றுவோம் என்று ஒரு கட்சி சொல்லுகிறது, எவ்வளவு இருமாப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, அது இருமாப்பா இருக்கட்டும். நீங்க இப்பதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபீல்டுக்கே வரல. நீங்க நம்ம ஐடில இருக்கிறவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ற மாதிரி நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் நீங்க அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்பாட்டுக்கு வந்தீங்க? உழைப்பாளி மக்கள் எத்தனை பேரை போய் பார்த்தீங்க? 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஒத்த இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்களா? சாதி மோதல் நடக்கிற, சாதி ஆணவ கொலை நடக்கிற எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள்? மதவெறியால் தாக்கப்படுகிற அப்படிப்பட்ட இடங்களுக்கு எத்தனை முறை நீங்கள் போயிருப்பீர்கள்? பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிற எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள்? அதெல்லாம் நீங்க முதல்ல போங்க தம்பி. அதை விட்டுட்டு அடுத்த முறை ஆட்சியை நான் பிடிப்பேன்னா இது இருமாப்புனா அது என்ன மாப்பு? சீமான் நான் தான் மாற்றுங்கிறாரு, தாவேகா தலைவர் விஜய் நான் தான் மாற்றுங்கிறாரு. எது மாற்று? ஒரு கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு பெயர் மாற்றா? ஒரு தலைவருக்கு பதிலாக இன்னொரு தலைவர் முதலமைச்சராவது மாற்றா? அந்த கட்சி கடைபிடிக்கிற கொள்கைக்கு மாற்றாக எந்த கட்சி கொள்கை வைத்திருக்கிறது என்று பார்த்து அதைத்தான் மாற்று என்று தேர்வு செய்ய வேண்டும்ங்கிற நிலைக்கு மக்கள் வர வேண்டும். அந்த நிலைக்கு மக்கள் வந்தால் மாற்று கொள்கை, மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிற சிபிஎம் தவிர வேறு யாரையும் அவர்கள் தேர்வு செய்யவே முடியாது என்கிற சூழல் ஏற்படும். பொதுவாக பல்வேறு கட்சிகள் மாநாடு நடத்துவதற்கும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை இங்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தலைவர்கள் தனிநபர்களுடைய புகழ் பாட, துதி பாட பல மாநாடுகள் நடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைவர்களையும் துதி பாடாமல், தனிநபர்களையும் துதி பாடாமல் மக்கள் நலனுக்காக கடந்த 3 ஆண்டுகள் மார்க்சிஸ்ட் கட்சி கோவை மாவட்டத்தில் என்ன செய்திருக்கிறது, அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் நலனை அரசியலின் மையமாக வைத்து நடத்துகிற மாநாடுதான் மார்க்சிஸ்டுகள் நடத்துகிற மாநாடு என்பதை முதலில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொதுவாக நாம் முன்வைக்கக்கூடிய வாதங்கள், அதில் இருக்கக்கூடிய உண்மை, நேர்மை, இவற்றுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் நம்முடைய அரசியல் எதிரிகளும் வர்க்க எதிரிகளும் நம்மை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இரும்பு கண்டுபிடிப்பதற்கு முன்னால், தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் உண்டியலை கண்டுபிடித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள். அது ஏதோ அவமானகரமான விஷயம், இழிவுபடுத்துகிற விஷயம் என்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்லுவார்கள். நம்மை பொறுத்தவரை ஒரு அங்குலம் கூட அவமானப்படுகிற விஷயம் அல்ல உண்டியல் ஏந்துவது. இது நமக்காக வாசிக்கப்படுகிற பாராட்டு பத்திரம்தான் என்று அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உண்டியலை எடுத்துக்கிட்டு டாடா கிட்ட நன்கொடை வாங்க போனவர்களை பார்த்திருக்கிறீர்களா? உண்டியல் எடுத்துக்கொண்டு அம்பானியை பார்க்க போனவர்களை பார்த்திருக்கிறீர்களா? உண்டியல் எடுத்துக்கொண்டு கௌதம் அதானியை பார்த்து அரசியல் கட்சிக்கு நன்கொடை வேண்டும் என்று கேட்க போனவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அங்கெல்லாம் சூட்கேஸ் போகும். நம்ம உண்டியலை எடுத்துக்கொண்டு யாரிடம் போகிறோம்? ஏழை எளிய மக்கள், சிறு வியாபாரிகள், சிறுகடை நடத்துபவர்கள், வீடு வீடாக சென்று நம்முடைய உழைப்பாளி மக்கள் வேர்வையோடு சேர்த்து கொடுக்கிற அந்த நிதியை பெற்று கட்சி நடத்துகிறோம். அந்த நிதியை கொடுக்கிற அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். இதில் அவமானம் எங்கிருந்து வந்தது? இதில் இழிவு எங்கிருந்து வந்தது? சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கள்ளச்சாராய வியாபாரிகளிடம், சாராய அதிபர்களிடம், மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் காரர்களிடம், மிகப்பெரிய கான்ட்ராக்டர்களிடம், கார்பரேட்டுகளிடம் வெட்கமில்லாமல் பிச்சை எடுக்கிற நீங்கள் எங்களை பார்த்து உண்டியல் குலுக்கிகள் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை நாங்கள் இங்கு முன்வைக்கிறோம். எனவே
யாரிடமிருந்து நாங்கள் நிதி பெறுகிறோமோ அந்த உழைக்கும் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம், யாரிடமிருந்து நீங்கள் நிதி பெறுகிறீர்களோ அவர்களுக்குத்தான் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த மேடையிலிருந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல்வேறு கட்சிகள் சந்தர்ப்பவாத அடிப்படையில இன்றைக்கு ஒரு கட்சியை வேண்டும் என்பார்கள், ஒரு கட்சியை வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரை நாங்கள் கொள்கை அடிப்படையில் தான் நண்பரையும் எதிரியையும் தீர்மானிக்கிறோம். நவீன தாராளமய கொள்கை இன்றைக்கு நாட்டை சீரழிவுக்கு இட்டு செல்கிற கொள்கை. அந்த கொள்கையை கடைபிடிக்கிற அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டு மக்களை நாசமாக்குகிற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒன்றிய அரசை அதனுடைய கொள்கைகளுக்காக கடுமையாக விமர்சிக்கிறோம். மாநில அரசை பொறுத்தவரை அந்த கொள்கையை பயன்படுத்தி சில நடவடிக்கைகள் எடுக்கும் போது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். எனவே பிரச்சனை கொள்கை சார்ந்தது, நட்பா எதிர்ப்பா என்பது கொள்கை சார்ந்தது என்கிற அந்த விஷயத்தையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறோம். எனவே மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரை சந்தர்ப்பவாத அரசியலை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கொள்கை ரீதியான அடிப்படை தான் நட்பையும் தீர்மானிக்கிறது, எதிர்ப்பையும் தீர்மானிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அதை மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி வரையறுக்கிறது என்று சொன்னால், கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை, வகுப்புவாத கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசு. இதை எதிர்த்து மக்கள் ஒன்றுபட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி உழைக்கும் மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சி. எதிர்கட்சிகள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இதை எதிர்த்து போராட வந்துவிடக் கூடாது என்பதற்காக கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து சமூக செயல்பாட்டாளர்களை, அரசியல் எதிரிகளை பழிவாங்கக்கூடிய அப்படிப்பட்ட எதேச்சாதிகாரமான ஒரு பாதையில் செல்லக்கூடிய கட்சி அப்படிங்கிற முறையில தான் ஒன்றிய அரசாங்கத்தை நாம் வரையறுக்கிறோம். இந்த கடந்த 10 ஆண்டு காலமும் சரி, இந்த தேர்தல் நடந்து 3வது முறையாக மோடி தலைமையிலே ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த சில ஒரு 7-8 மாதங்களும் சரி, நாம் எப்படி வரையறுப்பு செய்திருக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பாதை செல்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணங்கள் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனா அவர்களுடைய கொள்கைகள் எல்லாமே கார்ப்பரேட்டுகளுடைய லாப வேட்கைக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. உழைப்பாளி மக்களுடைய தோள்களில், தலைகளில் கூடுதலாக சுமையை ஏற்றி வைக்கக்கூடிய விஷயங்களைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் கடைபிடிக்கிற மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய மனுவாத சித்தாந்தம் உழைக்கும் மக்களை சமமானவர்களாக பார்ப்பதில்லை, தலித் மக்களை சமமானவர்களாக பார்ப்பதில்லை, பெண்களை சமமானவர்களாக பார்ப்பதில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய உயர் சாதியினரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தத்துவம், சித்தாந்தம் தான் RSSம் பாஜகவும் பின்பற்றக்கூடிய சித்தாந்தம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய விளைவுகளை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக நின்று அரசியல் ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும், கருத்தியல் ரீதியாகவும் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாசிச தன்மை கொண்ட கட்சி, RSS வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாசிச தன்மை கொண்ட இயக்கம் எதை நோக்கி செல்லும் என்று சொன்னால், மக்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் அது செல்லும். மாநிலங்கள் அதிகாரம் படைத்ததாக இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் அவர்கள் செல்வார்கள். எனவே மாநில உரிமைகளை அவர்கள் பறிக்கிறார்கள், மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறார்கள், உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஏதோ ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய இயல்பான விஷயம் என்று பிஜேபியை பொறுத்த மட்டில் நினைத்துவிடக் கூடாது. மக்களை அதிகாரம் அற்றவர்களாக, மாநிலங்களை அதிகாரம் அற்றவர்களாக செய்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று அவர்களுடைய அஜெண்டாவோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும்.
அவர்கள் செலவழித்தால் அது வசதி படைத்தவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த போது இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த அந்த சூழலில் 100 நாள் வேலை திட்டத்தை சட்ட ரீதியாக கொண்டு வந்தோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எழுந்து நிற்பதற்கு அந்த திட்டம் பெருமளவில் உதவி செய்தது. ஆனால் மக்களை, கிராமப்புற மக்களை அதிகாரமற்றவர்களாக செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அடிவயிற்றில் கை வைக்க வேண்டும். அவர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு சோறு போடுகிற, காசு கொடுக்கிற இந்த திட்டத்தை ஒன்றும் இல்லாததாக செய்ய வேண்டும். அதுக்குதான் டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ். நான் என்ன கேட்கிறேன், டவுன்லயே சில இடங்கள்ல இணையதள வசதி எடுக்க மாட்டேங்குது, நெட் எடுக்க மாட்டேங்குது. கிராமப்புறத்துல, வயக்காட்டுல, குக்கிராமத்துல, மூலையில நெட் எங்க இருந்து எடுக்கும்? அங்க போய் நீங்க உங்க அட்டெண்டன்ஸ நெட்ல தான் நீங்க பதிவு பண்ணணும்னா பலரால் அதை செய்ய முடியவில்லை. அடுத்தது, சம்பளம் போடுகிற வங்கி கணக்கை ஆதாரோடு இணைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு, அதையும் பல இடங்கள்ல செய்ய முடியல. சமீபத்துல ஒரு விவரம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியாதவர்கள் அல்லது வங்கி கணக்கோடு ஆதாரை இணைக்க முடியாதவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் பலன் பெற தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 6 கோடியே 70 லட்சம் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது, 8 கோடி என்று இன்னொரு கணக்கு சொல்கிறது. அப்ப இந்த திட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக, மக்களை அதிகாரம் இல்லாதவர்களாக, அதிகாரம் அற்றவர்களாக செய்வதற்காக இதுல பட்ஜெட் ஒதுக்கீட்டுல இருந்து எல்லா விஷயத்திலும் இந்த அரசாங்கம் கை வைக்கிறது. எனவே இது இயல்பாக ஒரு அரசு செய்கிற விஷயம் அல்ல, மாறாக அவர்களது அஜெண்டாவின் அடிப்படையில் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக முதலாளித்துவம்ங்கிறது வேற. இந்த அரசாங்கம் கடைபிடிப்பது வெறும் கேபிட்டலிசம் அல்ல, குரோனி கேபிட்டலிசம், சலுகை சார் முதலாளித்துவம் அல்லது கள்ள கூட்டணி முதலாளித்துவம்னு சொல்லுவோம். விதிமுறைகளை வளைத்து சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்து கார்ப்பரேட்டுகள், குறிப்பாக ஒரு சிலர் வாழ்வாங்கு வாழ்வதற்காக இவர்கள் திட்டமிட்ட முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்க முடியும். கடந்த காலத்துல பல்வேறு மக்கள் இயக்கங்கள் நடத்தி காவல்துறையோடு, அரசோடு மோதி சிறைச்சாலைகளை சந்தித்து உரிமை சார் சட்டங்கள் அதையெல்லாம் இந்த நாட்டில் கொண்டு வந்தது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. உரிமை சார் சட்டங்கள்னா என்ன? கல்வி உரிமை சட்டம், அதே போல வன உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், இது அத்தனையிலும் கை வைத்து நிலம் கையகப்படுத்தும் சட்டம் உள்பட திருத்தங்களை கொண்டு வந்து யாரையும் கேட்காமல், எங்கும் பேசாமல் நிலங்களை அள்ளி மலிவு விலையில் கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வழங்க முடியும், கார்ப்பரேட்டுகளுடைய கஜானாவை பாதுகாக்க முடியும் என்கிற அடிப்படையில் பல திருத்தங்களை மோடி அரசுதான் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதானி ஏழையா, அம்பானி ஏழையா? இந்த கேள்வி நமக்கு ஏன் வருது அப்படின்னா, அடிக்கடி மோடி அவர்கள் பேசும்போது இந்த நாட்டினுடைய எளிய மக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன், ஏழை மக்களுக்காகத்தான் எங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா நடப்பதெல்லாம் நமக்கல்ல, நல்லது நடப்பதெல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும். அம்பானி ரொம்ப ஏழை. எப்படி ஏழைன்னா, அம்பானியினுடைய மகன் சமீபத்துல அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தின் போது அல்ல, திருமணத்துக்கு முன்னால் ப்ரீ வெட்டிங் ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள், திருமணத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விருந்துங்க. அந்த விருந்துக்கு ராதிகா மெர்ச்சன்ட் ஒரு விரலில் போட்டிருந்த மோதிரம், அவர் பாவம் ஏழை, அந்த மோதிரம் என்ன விலைன்னா ஜஸ்ட் 50 கோடி தான். அவங்க கழுத்துல போட்டிருந்த அட்டிகை ஜஸ்ட் 500 கோடி தான். பாவம், அவர் ஏழை, அதுக்கு மேல அவர் எப்படி காசு செலவழிக்க முடியும் நகை நட்டு வாங்க? 50 கோடிக்கும் 500 கோடிக்கும் தான் அவரால் நகை வாங்க முடிஞ்சது. அவர் ரொம்ப பாவம். அந்த விருந்துல
தோழர்களே, நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கு போய் ஒரு 16 ஐட்டம் 20 ஐட்டம் வந்துருச்சுன்னா கூட வெளியில வந்து சொல்லுவோம், எப்படி விருந்து போட்டாங்க தெரியுமா, 16 விதமான சாப்பாடு, 18 விதமான சாப்பாடு. அங்க எத்தனை விதம் தெரியுமா மெனுல? 2000 வகையான உணவு. 2000. இவர்கள் ஏழையா? இவர்களுக்காக மோடி ஆட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்க முடியும்? இந்த கேள்வியை மக்களின் சார்பாக நாங்கள் வலுவாக முன்வைக்கிறோம். எங்க போனாலும் அதானிங்கிற அந்த பிள்ளைய மோடி அப்பா கைய புடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியா போனார். இங்க இருந்து ஏரோப்ளேன், ஸ்பெஷல் பிளேன்ல போனார். கூட 2 பேரை கூட்டு போனாரு. அரசு அதிகாரிகளை தாண்டி 2 பேரை கூட்டு போனாரு. அதுல ஒண்ணு இந்த அதானி புள்ள. அதை கைய பிடிச்சு கூட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் யாருங்கிறத அடுத்தது சொல்றேன். அங்க போய் இறங்கின உடனே அவர் எதுக்கு போனாரு, இந்தியா சார்பாகங்கிறதெல்லாம் வேற விஷயம். அங்க போய் பேரம் பேசினாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கம், அதை அதானிக்கு குத்தகைக்கு விட வேண்டும்னு மோடி போய் பேசுறாருங்க அந்த அரசாங்கத்தோட. அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதனால நம்ம இந்த திருவிழாவுக்கு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போனா, அம்மா எள்ளு மிட்டாய் வாங்கித்தா, அப்பா கடலை மிட்டாய் வாங்கித்தா, குச்சி ஐஸ் வாங்கித்தா, நம்மளும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம்ல. அதானி பிள்ளைய ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட்டு போயிட்டாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் குச்சி ஐஸும் கடலை மிட்டாயும் எள்ளு மிட்டாயும் நிலக்கரி சுரங்கம்னு வச்சுக்கோங்களேன், அதை குத்தகைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்தது இதுக்கு காசு கொடுக்கணும்ல. அதானிக்கு இது தெரியுமா தெரியாதா? கையில காசு எடுத்துட்டு போகணுமா வேண்டாமா? அது பாவம் ஏழை புள்ள, அது கையில காசே இல்லை. அதனால மோடி வந்து ஐயோ பிள்ளைய கூட்டு வந்துட்டோம், அது ஆசைப்பட்டு கேட்ட சுரங்கத்தையும் விலை பேசி முடிச்சிட்டோம், ஆனா காசு இல்லாம வந்திருக்க, அப்ப ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஏரோப்ளேன்ல வந்த அந்த இன்னொரு ஆளை திரும்பி பார்த்தார். அந்த இன்னொரு ஆள் யாருன்னா பாரத ஸ்டேட் வங்கியின் அதிகாரி. அவரை புடிச்சு ஸ்பாட்லயே கடன் சாங்ஷன் பண்ணி அதானி புள்ள கையில ஒரு காசு இல்லாம ஏரோப்ளேன்ல ஓசியாக போய் குச்சி மிட்டாய் கடலை மிட்டாயாக அந்த நிலக்கரி சுரங்கத்தையும் வாங்கிட்டு, காசு வந்து யார் வீட்டு சொத்து, நீங்களும் நானும் ஸ்டேட் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பைசாவா சேர்த்தத அள்ளி எடுத்து அதானி பிள்ளைக்கு குத்தகைக்கு வாங்கி கொடுத்த கதை தான் இது. ஒரு உதாரணம். அதனால அவருக்கு வந்து கண்ணுல அவர் போட்டிருக்கிற கண்ணாடி என்னமோ பார்த்தா ஏழை அப்படின்னா அதானி தான் முன்னுக்கு வந்து நிக்கிறாரு, அம்பானி தான் முன்னுக்கு வராரு, டாடா பிர்லா இவங்கெல்லாம் தான் முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. நம்ம யாரும் வர்றதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் வசதி படைத்தவர்கள் என்கிற ஒரு மாயையில் மோடியும் மோடியினுடைய அமைச்சரவை சகாக்களும் இருக்கிறார்கள். இதைத்தான் அடிப்படையாக நாம் கேள்வி கேட்கிறோம். அதனால்தான் மார்க்சிஸ்ட் கட்சியை மிகப்பெரிய எதிரியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தலைவர், இதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதை நான் விளக்கல. ஆனா இத பார்த்துட்டு நம்மால் ஒருத்தர் பேஸ்புக்ல அருமையா ஒண்ணு போட்டார். இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னே தெரியல. நாங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே நாடு ஒரே புயல், ஒரே நாடு ஒரே புயல் மட்டும் கொண்டு வாங்க. ஒரு டைம்ல புயலோட நாசத்தை மொத்தமா நாங்க சந்திச்சிடுறோம். வருஷத்துல மீதி 11 மாசம் புயல் இல்லாமல் மழை வெள்ளம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதனால எதோ ஒரே நாடுன்னு சொல்றீங்க, ஒரே நாடு ஒரே புயல் என்று கொண்டு வரக்கூடாதா என்று ஒரு முகநூல் நண்பர் அங்கலாய்த்திருந்தார். அப்படிங்கிறத இந்த தருணத்தில் எடுத்து சொல்வது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்துல நாடாளுமன்றத்துல அமித்ஷா பேசின ஒரு பேச்சு, அதுக்காக இந்தியா முழுக்க எதிர்ப்பு, எதிர்கட்சிகள், தலித் அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கட்சி, தமிழகத்திலையும் கோவை உள்பட பல்வேறு இடங்கள்ல இந்த எதிர்ப்பை தெரிவித்தோம். உள்துறை அமைச்சராக நீடிப்பதற்கு அமித்ஷாவுக்கு தகுதி இல்லை, எனவே அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து இந்த எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடந்தது. அதானி பத்தி ஊழல் குற்றச்சாட்டு வருது, பார்லிமெண்ட்ல பேசணும்னா வேற எங்க பேச முடியும்? பார்லிமெண்ட்ல பேசணும்னா அதானி பேரை சொல்லவே கூடாது. பேரை சொல்லலாமா, கணவர் பேரை சொல்லலாமான்னு ஒரு பழைய பாடல் இருக்கு, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல கணவன் மனைவி பெயரை சொல்லலாம், மனைவி கணவன் பெயரை சொல்லலாம்னு எல்லாம் மாற்றமெல்லாம் வந்துருச்சு. ஆனா அதானி பேரை சொல்லக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறார்கள்.
ஆனா இந்த பக்கம் அம்பேத்கர் பேரை சொன்னா அம்பேத்கர் பேரை சொல்லாதீங்க. அமித்ஷா என்ன சொல்றாரு? அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இப்படி சொல்றது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலா ஆண்டவன் பேரை உச்சரிச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைச்சிருக்குங்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? எங்களுக்கெல்லாம் தெரியாத புரியாத செத்து போனதுக்கு பிறகு வரும் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த சொர்க்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வாழும் போதே எங்கள் வாழ்க்கையில் இந்த மண்ணை இந்த பூமியை சொர்க்கமாக்குகிற அந்த கடமையோடு கம்யூனிஸ்டுகள் நாங்கள் இருக்கிறோம் என்கிற பதிலை அவருக்கு நாம் சொல்கிறோம். 2 பேர் பேரையும் சொல்ல வேண்டாங்கிறாங்க. அதானி பேரை ஏன் சொல்லக்கூடாது? அவர் நண்பர். அம்பேத்கர் பெயரை ஏன் சொல்லக்கூடாது? அவர் எதிரி. அவருடைய தலைமையில் தான் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அரசமைப்பு சட்டம் வந்தது. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற எந்த விஷயமும் RSS அஜெண்டாவுக்கு ஒத்து வராதது. அவர்களுக்கு சமத்துவம் பிடிக்காது, ஜனநாயகம் பிடிக்காது, மதச்சார்பின்மை பிடிக்காது, அறிவியல் கண்ணோட்டம் பிடிக்காது. இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிற வரை அவர்கள் நினைக்கிற இந்துத்துவ ராஜ்யம் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவேதான் கொல்லைப்புற வழியாக அதில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தலைகீழாக நின்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசமைப்பு சட்டத்தை கழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அரசமைப்பு சட்டத்தின் அடையாளமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் மீது அவ்வளவு வெறுப்பை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அடிக்கடி தேசபக்தின்னு பேசுவாங்க. ஹெச் ராஜா இப்ப ரீசெண்டா தான் அவருக்கு ஒரு ஜெயில் தண்டனை கிடைச்சது. அதனாலதான் கொஞ்சம் சீன்ல இல்ல, வாயை திறக்கலன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன், தேச விரோதி, இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல தேசம் என்கிற வார்த்தையை, தேசபக்தி என்கிற வார்த்தையை சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுங்கிற கேள்வியைத்தான் கேட்கணும். ஒரு தேசிய கட்சிங்கிற முறையில காங்கிரஸ் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் அதில் ஈடுபட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் எண்ணற்ற தியாகங்களை செய்து கம்யூனிஸ்டுகள் முழுக்க முழுக்க தேச விடுதலை போராட்டத்தில், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாங்கள் பேச முடியும் தேசபக்தி பற்றி. எங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது. 100%, 200% தேசத்தை பற்றி, மக்கள் ஒற்றுமையை பற்றி, தேச பக்தி பற்றி பேசுவதற்கான அருகதையும் தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் பேசலாமா? சிறையிலிருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் வாரிசுகள் தேசபக்தியை பற்றி பேசலாமா? வாயிருக்கு பேசுறோம், ஊடகங்கள் இருக்கு, பிரச்சாரம் பண்றோம், சமூக வலைத்தளம் இருக்கிறது, அதுலயும் போட்டு தாக்குறோம். மக்கள் கேட்பதற்கு இருக்கிறார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்கிற அடிப்படையில பொய்களை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையாக, மக்களை திசை திருப்புகிற கேடுகெட்ட செயலை செய்கிற ஒரு இயக்கமாக பாஜகவும் RSSம் சங் பரிவாரமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு மட்டும் நாங்க சொல்லல, எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்கிறோம். தேர்தல் பத்திரம் அந்த திட்டம் வந்த போதே CPM அதை எதிர்த்தது. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போன ஒரே அரசியல் கட்சி CPM மட்டும்தான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் NGO போனாங்க. கோர்ட்டுக்கு போன ஒரே அரசியல் கட்சி CPM தான். அது மட்டும் இல்ல, அது வேணுமா வேணாமான்னு கோர்ட்டு சொல்ற வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரத்துல கோடிக்கணக்கில் காசு வந்தால் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று மற்ற பல முதலாளித்துவ கட்சிகள் முடிவு செய்த போது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக சல்லி காசு கூட வாங்க மாட்டோம் என்று கொள்கை முடிவு எடுத்து இதுவரை ஒத்த பைசா கூட தேர்தல் பத்திரத்தில் வாங்காத கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது. வேறு எத்தனை கட்சிகளை இப்படி நாம் சொல்ல முடியும்? அதே போல பல வட மாநிலங்களில் இஸ்லாமிய மக்களுடைய குடியிருப்புகளை புல்டோசர் வைத்து இடிக்கிற புல்டோசர் அரசியலை பாஜக RSS சங் பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருந்த போது கோர்ட்ல வழக்கு போட்டு மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கி
ஓடுகிற புல்டோசர் முன்னால் கோர்ட்டு தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு ஒற்றை தோழராக நின்ற பிருந்தா கராத் போன்ற தலைவர்களை நீங்கள் வேறு எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா? இப்போது கூட வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சங் பரிவாரம் வழக்கு தொடுத்திருந்த இந்த காலகட்டத்தில் அதில் தலையீட்டு மனு அருமை தோழர் பிரகாஷ் கராத் பேர்ல அந்த மனுவும் போடப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக நாங்கள் இந்த வழக்கை பைசல் செய்யும் வரை மசூதிகளுக்கு கீழ் கோயில் இருக்கிறதா அது இருக்கிறதா என்று ஆய்வு செய்கிற வேலையை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் நம்முடைய போராட்டங்களும் இருக்கின்றன என்று பெருமையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றிலும் மாற்று கருத்தை சொல்றோம். விலை உயர்வு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில 18% சரிந்திருக்கிறது. இங்கேயும் நீங்க குறைங்க, பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் விலை குறையும், இதர பொருட்களின் விலை குறையும் என்கிற மாற்றை நாம் முன்வைக்கிறோம். அதே போல ஜிஎஸ்டி, உணவுப் பொருள் மீதான ஜிஎஸ்டியை ரத்து செய், இதர பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை மாற்றி அமை. குறிப்பாக வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி போடுவது, வாடகைக்கு ஜிஎஸ்டி போடுவது என்பது சின்னஞ்சிறு வியாபாரிகளை, சிறு குறு தொழில் செய்பவர்களை பாதிக்கும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாற்று கொள்கையை கோரிக்கையாக நாம் முன்வைக்கிறோம். அருமை தோழர் பத்மநாபன் இங்கு சூயஸ் பற்றி பேசினார். குடிநீர் விநியோகம் பன்னாட்டு நிறுவனத்தின் மூலமாக செய்யப்படக்கூடாது என்பது ஏதோ சில தலைவர்கள் மூளையில் உதித்த விஷயம் அல்ல. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு என்ன? மக்களுக்கான சேவை, குடிநீர் விநியோகம் போன்ற மக்களுக்கான சேவை என்பது தனியார் கையில் போகக்கூடாது, கார்ப்பரேட்டுகள் கையில், பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் மக்களுக்கான அடிப்படை சேவை போகக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் நின்றுதான் சூயஸ் கையில இதை கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி, அங்க டங்ஸ்டன் என்கிற மிக அரிய அந்த கனிம வளம், அது வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுக்கிற முயற்சியை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இயற்கை வளங்கள் மக்களுக்கானது, மக்களின் பாதுகாவலராக அரசாங்கம் இருக்கிறது. எனவே இயற்கை வளங்கள் அரசின் உடைமையாக இருக்க வேண்டுமே ஒழிய தனியாருக்கு அது போகக்கூடாது என்கிற கொள்கை முடிவின் அடிப்படையில் நின்றுதான் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வேதாந்தாவுக்கு குத்தகை விட்டதை எதிர்த்து நாம் குரல் கொடுக்கிறோம். எனவே எல்லாவற்றிலும் ஒரு அடிப்படை நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்முடைய மாற்று கொள்கையை நம்ம வைக்கிறோம். ஆனா இப்ப மாற்றுங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சுன்னு வைங்களேன். அமித்ஷா சொன்ன வார்த்தையை தான் நம்மளும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. மாற்றுங்கிறது ஃபேஷனா போயிடுச்சு. சீமான் நான் தான் மாற்றுங்கிறாரு, தாவேகா தலைவர் விஜய் நான் தான் மாற்றுங்கிறாரு. எது மாற்று? ஒரு கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு பெயர் மாற்றா? ஒரு தலைவருக்கு பதிலாக இன்னொரு தலைவர் முதலமைச்சராவது மாற்றா? அந்த கட்சி கடைபிடிக்கிற கொள்கைக்கு மாற்றாக எந்த கட்சி கொள்கை வைத்திருக்கிறது என்று பார்த்து அதைத்தான் மாற்று என்று தேர்வு செய்ய வேண்டும்ங்கிற நிலைக்கு மக்கள் வர வேண்டும். அந்த நிலைக்கு மக்கள் வந்தால் மாற்று கொள்கை, மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிற சிபிஎம் தவிர வேறு யாரையும் அவர்கள் தேர்வு செய்யவே முடியாது என்கிற சூழல் ஏற்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் பாவம் வித்தியாசமே தெரியாம அவர் இருக்காரு. பாசிசம்ங்கிறது உலகளாவிய மனித குலத்தை அச்சுறுத்தக்கூடிய பேராபத்து. அதை போய் பாயசம் என்று பேசுகிற சிறுபிள்ளைத்தனமான மனநிலையில் தான் அவர் இருக்கிறாரா? ஊழல் பற்றி மணிக்கணக்காக பேசுகிறார். தேர்தல் பத்திரம் என்கிற மிகப்பெரிய அரசியல் ஊழல், அதை செய்த பாஜக என்று அவர் பேசவில்லை. அடுத்த ஆட்சியை பிடிக்கணும். திமுக எங்கேயோ பேசியிருப்பாங்க போல இருக்கு, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம். அது ஒவ்வொரு கட்சியும் அப்படி சொல்றது உண்டு. இவர் என்ன பேசியிருக்காருன்னா 200 தொகுதியை கைப்பற்றுவோம் என்று ஒரு கட்சி சொல்லுகிறது. எவ்வளவு இருமாப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, அது இருமாப்பா இருக்கட்டும்.
நீங்க இப்பதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபீல்டுக்கே வரல. நீங்க நம்ம ஐடில இருக்கிறவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ற மாதிரி நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் நீங்க அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்பாட்டுக்கு வந்தீங்க? உழைப்பாளி மக்கள் எத்தனை பேரை போய் பார்த்தீங்க? 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஒத்த இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்களா? சாதி மோதல் நடக்கிற, சாதி ஆணவ கொலை நடக்கிற எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள்? மதவெறியால் தாக்கப்படுகிற அப்படிப்பட்ட இடங்களுக்கு எத்தனை முறை நீங்கள் போயிருப்பீர்கள்? பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிற எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள்? அதெல்லாம் நீங்க முதல்ல போங்க தம்பி. அதை விட்டுட்டு அடுத்த முறை ஆட்சியை நான் பிடிப்பேன்னா இது இருமாப்புனா அது என்ன மாப்பு? அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பேன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணிக்கிட்டு நான் ஆட்சியை பிடிப்பேன் என்று பேசுவதற்கு என்ன மாப்பு, பேர் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரை ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடையாது. நாங்க ஹோமுக்கு போறதே எப்பயாவது தான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவும் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு, களத்தில் நின்று போராடுகிற, களத்தில் நின்று அரசியல் செய்கிற இயக்கமாக நாம் இருக்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்பவர்கள் வீட்டில் இருக்கட்டும், களத்தில் இருக்கிற நாம் களத்தில் மக்களோடு மக்களாக இருப்போம். இதையெல்லாம் கவனிக்கலன்னா கோவை மக்களுக்கு அடிமேல அடி விழும். நீங்க இப்பவே கவனமா இருந்துக்கணும். இல்லைன்னு சொன்னா வடிவேலு படத்துல வர்ற மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருந்தா அடிதான் விழும். அதனால கோவை மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது, வல்லவர்களாக நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை, இடதுசாரி அரசியலை பின்பற்றி எங்களோடு வருபவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இதுக்கு நடுவுல நம்ம சாதி நம்ம மதம்னு பேசுறாங்க. நானும் யோசிச்சு பாக்குறேன், நம்ம சாதிக்காரன் எல்லாம் ஒன்னாவா அப்படின்னா அடிச்சு குடிச்சிட்டு போகுது. அந்த சாதிக்குள்ள 2 உள் சாதி உபசாதி இருக்கும். இந்த சாதியை சேர்ந்தவன் எல்லாம் ஒன்னாவா அப்படின்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே போய் பஸ்ல வேன்ல எல்லாம் போய் தலைவா சரி நம்ம சாதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆக போகுது? விலைவாசியை குறைச்சிருவீங்களா? நம்ம சாதி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? நம்ம சாதி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அவுட் சோர்சிங்க்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? நம்ம சாதி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சாதி ஆணவ கொலைகளை நிறுத்திடுவீங்களா? நம்ம சாதி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வரதட்சணை கொடுமைகளை நிறுத்திடுவீங்களா? சாதி எல்லாம் சேர்ந்து என்னத்தங்க பண்ண போகுது? சாதி மதம் கடந்த ஒற்றுமையோடு மக்கள் ஒன்று சேரும் போதுதான் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சாதி மத அடையாள அரசியலுக்கு எதிரான தெளிவான நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கட்சி தான் எடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை நல்லது செய்தால் வரவேற்கிறோம். அவர்களுடைய கொள்கைகள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக எதிர்க்கிறோம். சில பேர் வந்து கூட்டணி தர்மம்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே தர்மம் தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தர்மம் மக்கள் நலனுக்காக, தொழிலாளி விவசாயி உரிமைக்காக பாடுபடுகிற ஒரே தர்மம் தான் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உண்டு. தேர்தல் உறவு என்பது வேறு. எந்த கட்சிக்கும் நாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடவில்லை. வெள்ளைக்காரர்கள் அடிமை சாசனம் போட்டு வைத்ததை உடைத்த இயக்கம் கம்யூனிச இயக்கம். எந்த கட்சிக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிற தேவை நமக்கு இல்லை. பொது எதிரியை வீழ்த்த, இந்தியாவினுடைய அடிப்படை விழுமியங்களை பாதுகாக்க, அதற்காக முயற்சி செய்வதற்கு ஒன்றிணைகிறோம். வேறுபாடு வரும்போது விலகி நிற்கிறோம். இதுதான் எங்களுக்கு தெரிந்த ஒரே தர்மம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்தியாவினுடைய எதிர்காலம் நிச்சயமாக இடது பக்கம்தான். கீப் லெஃப்ட் என்பது சாலை விதி மட்டுமல்ல, வாழ்க்கை விதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.